வெல்கம் ஐகே இன்ஜினியரிங் அகாடமி. நம்ம டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் எக்ஸாமுக்கு ரெக்டிஃபயர்ஸ், ஆசிலேட்டர்ஸ், ஆம்பிளிஃபையர்ஸ்லாம் நம்ம தியரி பாயிண்ட் ஆஃப் வியூல கொஞ்சம் கொஸ்டின் டிஸ்கஸ் பண்ணிப்போம். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ப்ராப்ளம் பாயிண்ட் ஆஃப் வியூல கொஸ்டின்ஸ் கொஞ்சம் பார்க்க போறோம். In a half-wave rectifier, the input AC is 20 VRMS. What is the peak voltage VM? Okay வா? So ஒரு half-wave rectifierக்கான AC உள்ளீடு வந்து எவ்வளவு கொடுத்திருக்காங்க அப்படின்னா 20 VRMS கொடுத்திருக்காங்க. ஓகேவா? So அதன் maximum voltage VM வந்து எவ்வளவுன்னு கேக்குறாங்க. இப்போ நமக்கு given data என்னமா? நமக்கு VRMS வந்து எவ்வளவு கொடுத்திருக்காங்க அப்படின்னா 20 வோல்ட் கொடுத்திருக்காங்க. ஓகேவா? சோ நமக்கு RMS வோல்டேஜ் வந்து கொடுத்தாச்சு. ஓகேவா? வோல்டேஜ் RMS வேல்யூ எவ்வளவு? வோல்டேஜோட RMS வேல்யூ 20 வோல்ட் இருக்கு. ஓகேவா? VRMS வந்து 20 வோல்ட் இருக்கு. நமக்கு என்ன கேக்குறாங்க அப்படினா மேக்ஸिमम வேல்யூ கேக்குறாங்க. VM வந்து கேக்குறாங்க. ஓகேவா? சோ இந்த மாதிரி VRMS கொடுத்துட்டு VM கேட்டாங்க அப்படினா நம்ம ஃபைண்ட் பண்றதுக்கு என்னமா பண்ணனும்? VM VRMS √2. ஓகேவாமா? So VM is equal to VRMS into √2. Okay va? So √2 னும்போது VRMS என்னமா 20. அப்ப 20 into √2. Okay va? அப்ப 20 into √2 போட்டா என்னமா √2 ஓட இது நமக்கு தெரியும் 1.414. Okay va? So answer என்ன அப்படினா 28.3 volt. So answer is 28.3 volt. அப்ப இந்த இடத்துல நம்ம எந்த ஃபார்முலா நமக்கு தெரிஞ்சுக்கணுமா? VM என்னமா VRMS √2 நமக்கு தெரியணும். ஓகேவா? சோ இந்த மாதிரி RMS வேல்யூ கொடுத்துட்டாங்க அப்படினா நமக்கு VM கண்டுபிடிக்க சொன்னாங்க அப்படினா என்ன பண்ணனுமா? VM இந்த ரூட் மீன் ஸ்கொயர் வோல்டேஜ் வேல்யூ இருக்குலமா? சோ அத வந்து என்ன பண்ற அப்படினா √2 ஆல மல்டிப்ளை பண்ற. இப்போ இந்த மாதிரி கொடுக்கும்போது சில நேரத்துல என்ன பண்ணலாம் அப்படினா நம்மளோட டயோடோட டிராப் இருக்கு பத்தியாமா வோல்டேஜ் டிராப் அதை கன்சிடரும் பண்ண சொல்லலாம், சில நேரத்துல நெக்லெக்ட்டும் பண்ண சொல்லலாம். ஓகேவா? சோ அதை வச்சு ஒரு ப்ராப்ளம் நான் சொல்றேன். இப்போதைக்கு நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம் அப்படினா இந்த மாதிரி நமக்கு VRMS கொடுத்துட்டாங்க அப்படினா சோ அதை வச்சு நம்ம VM கண்டுபிடிக்கணும்னா என்னமா பண்ணனும்? VM VRMS √2 மட்டும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஓகேவா? Next question. A full wave rectifier has load RL is equal to 1 kilo ohm. DC output current 10 milliamp. What is the DC output voltage? ஒரு full அலை ரெக்டிஃபையரில் RL வந்து எவ்வளவு அப்படினா 1 kilo ohm கொடுத்திருக்காங்க. So given data என்னமா? RL வந்து நமக்கு எவ்வளவு கொடுத்திருக்காங்க? 1 kilo ohm கொடுத்திருக்காங்க. DC output current எவ்வளவு கொடுத்திருக்காங்க அப்படினா 10 milliamp கொடுத்திருக்காங்க. DC output voltage நமக்கு கேக்குறாங்க. ஓகேவா? ஆக்சுவலா நம்ம क्वेश्चனை ரீட் பண்ணிட்டு கொஞ்சம் வந்து என்ன given டேட்டான்னு எடுத்து நம்ம வந்து அத ஃபுல்லா நம்ம எழுதி பார்த்தோம் அப்படினாலே நமக்கு என்ன கிடைச்சிரும் அப்படினா சொல்யூஷன் கிடைச்சிரும். நம்ம क्वेश्चन வந்து பாராகிராஃபா இருந்ததுனா உடனே வந்து ப்ராப்ளம் ஏதோ சம்திங் கொடுத்துட்டாங்க ட்விஸ்ட் பண்ணி இருக்கு போல நம்ம பாயிண்ட் ஆஃப் வியூல யோசிக்கிறோம். அப்படி இல்ல ஆக்சுவலா நம்ம given டேட்டா எழுதினாலே ஓகே தான். சோ நமக்கு IDC ஓகேவா? என்ன கொடுத்திருக்காங்கமா? கரண்ட் வந்து எவ்வளவு கொடுத்திருக்காங்க? DC அவுட்புட் கரண்ட் வந்து 10 மில்லியாம்ப் கொடுத்திருக்காங்க. ஓகேவா? RL வந்து 1 கிலோ ஓம் கொடுத்திருக்காங்க. நமக்கு என்ன கேட்டிருக்காங்கன்னா DC அவுட்புட் வோல்டேஜ் கேட்டிருக்காங்க. சோ DC அவுட்புட் வோல்டேஜ் கேட்டிருக்காங்க. VDC கேட்டிருக்காங்க. ஓகேவா? சோ VDC வேணும்னா நம்ம என்ன பண்ணலாமா? V னாலே நமக்கு என்ன தெரியும்? ஓகேவா? IR. ஓகேவா? சோ VDC IDC என்னமா பண்ற? RL ஆல மல்டிப்ளை பண்ணிக்கிற. V IR. அது அப்படியே நான் என்ன பண்ணிக்கிறேன்? சேர்த்து அது கொடுத்துட்டு DCன்றதுனால DC போட்டுக்கிறேன். ஓகேவா? சோ IDC னும்போது நமக்கு என்னமா இருக்கு? 10 மில்லியாம்ப் இருக்கு. அப்ப என்ன போடலாம் இங்க? IDC னும்போது சோ 10 10 மில்லியாம்ப். மில்லினா என்னத்துல போடுவோமா? -3. ஓகேவா? நெக்ஸ்ட் RL எவ்வளவு கொடுத்திருக்காங்கமா? 1 கிலோ ஓம் கொடுத்திருக்காங்க. ஓகேவா? சோ 1 கிலோ ஓம் னும்போது எவ்வளவுமா? 1000. அப்ப மல்டிப்ளை பண்ணா நமக்கு என்ன ஆன்சர் கிடைக்குது அப்படினா 10 வோல்ட் கிடைக்குது. So answer is 10 volt. Okay மாமா? So நமக்கு என்ன கொடுத்திருந்தாங்க? DC நமக்கு அவுட்புட் DC வோல்டேஜ் கேட்டிருந்தாங்க. RL கொடுத்திருந்தாங்க. DC கரண்ட் கொடுத்திருந்தாங்க. ஓகேவா? So VDC ன்றது IDC RL நமக்கு தெரியணும். V IR. Next, an RC phase shift oscillator uses 3 RC sections. Each section provides a phase shift of. RC phase shift oscillatorல ஒவ்வொரு செக்ஷனும் RC phase network இருக்குல, RC network. அதுல எத்தனை RC network இருக்குமா? ஞாபகம் இருக்கா? RC phase shift oscillatorல 3 RC network இருக்குமாமா? அப்படிதானே? சோ அதுல என்ன இருக்குமா?
இந்த மாதிரி நமக்கு 3 RC நெட்வொர்க் இருக்கும் ஓகேவா சோ ஒவ்வொரு நெட்வொர்க்கும் நமக்கு எவ்வளவு ப்ரொடியூஸ் பண்ண ஃபேஸ் ஷிஃப்ட்னா 60 டிகிரி ப்ரொடியூஸ் பண்ணும் ஓகேவா சோ நமக்கு எத்தனை இருக்கும் அப்படினா 3 இருக்குமா ஓகேவா சோ அப்ப நமக்கு டோட்டலா எவ்வளவு வருமா அப்ப நமக்கு இது ஒரு 60 இது ஒரு 60 இது ஒரு 60 போது டோட்டலா 60 × 3 எவ்வளவு கிடைக்கும் ஃபேஸ் ஷிஃப்ட் 180 டிகிரி ஃபேஸ் ஷிஃப்ட் வந்து நமக்கு கிடைக்கும் ஓகேவா சோ 180 டிகிரி ஃபேஸ் ஷிஃப்ட் வந்து கிடைக்கும் எதுல இருந்து RC ஃபேஸ் அந்த டோட்டலா உள்ள நமக்கு RC நெட்வொர்க்ல இருந்து நமக்கு 180 டிகிரி ஈச் ஃபேஸ் ஷிஃப்ட் எவ்வளவுன்னு கேட்டா ஈச்னா ஒவ்வொருல இருந்தும் கேட்டாங்க அப்படினா 60 டிகிரி ஓகேவா சோ நமக்கு என்ன கேக்குறாங்க 3 RC செக்ஷன்ஸ் யூஸ் பண்ணும்போது ஈச் செக்ஷன் பாத்தீங்களா ஈச்னும் போது ஒவ்வொன்றும் ஓகேவா சோ RC ஃபேஸ் ஷிஃப்ட் ஆசிலேட்டரில் 3 RC பகுதியை கொண்டதால் ஒவ்வொன்றும் ஃபேஸ் ஷிஃப்ட் எவ்வளவு தரும் ஓகேவா சோ ஒவ்வொரு எவ்வளவு தரும் அப்படினா எவ்வளவு தரும் क्वेश्चन நம்ம பார்த்து ரீட் பண்ணணுமா ஓகேவா சோ ஒவ்வொரு எவ்வளவு தரும் அப்படினா நம்ம 60 டிகிரி வந்து ஒவ்வொரு தரும் நம்ம படி டக்குனு ரீட் பண்ணிட்டு 180 போட்டுறக்கூடாது டோட்டலா சேர்த்தா தான் 180 கிடைக்கும் ஈச் வந்து எவ்வளவு அப்படினா 60 டிகிரி வந்து RC ஃபேஸ் ஷிஃப்ட் நெட்வொர்க்ல ஆசிலேட்டர்ல RC ஃபேஸ் ஷிஃப்ட் நெட்வொர்க் வந்து ஒவ்வொரு RC செக்ஷன் ஒரு RC செக்ஷனும் 60 டிகிரி கொடுக்குது next question the frequency of a Hartley oscillator is given by Hartley oscillator in அதிர்வெண் சோ அதோட அந்த Hartley oscillator ஓட frequency என்னன்னு கேக்குறாங்கமா ஏமா Hartley oscillatorக்கு நமக்கு frequency கண்டுபிடிக்க என்ன ஃபார்முலா f is equal to 1 by 2 by root என்னதுமா LC ஓகேவா கால்பிட்ஸ் ஆசிலேட்டருக்கும் இதேதான் f is equal to 1 by 2 by root LC ஆனா ஹார்ட்லில நமக்கு டேங்க் சர்க்யூட்ல யார் வந்து அதிகமா இருப்பாங்க கால்பிட்ஸ்னா C னா C ஞாபகம் வச்சுக்கோன்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துப்போம் ஓகேவா சோ அங்க யார் இருப்பாங்க அப்படினா 2 C டேங்க்ல இருக்கும் ஒரு L இருக்கும் ஓகேவா கால்பிட்ஸ் சோ C அதிகமா இருக்கும் ஞாபகம் வச்சுக்கோங்க ஹார்ட்லினும் போது இங்க இண்டக்டர் அதிகமா இருக்க போது கெபாசிட்டர் என்னமா இருக்க போது ஒரு கெபாசிட்டர் தான் இருக்க போது ஹார்ட்லில அப்ப ரெண்டு இண்டக்டர் இருக்கனால நமக்கு ஃபார்முலால L வந்து எது அப்படினா ஈக்குவலன்ட் இண்டக்டன்ஸ் ஓகேவா இந்த ரெண்டு Lக்கும் சேர்த்து ஈக்குவலன்ட் இண்டக்டன்ஸ் தான் L இந்த L ஓகேவா ஹார்ட்லிக்கு இதே கால்பிட்ஸ்க்கும் இதேதான் f is equal to 1 by 2 by root LC ஆனா வந்து கால்பிட்ஸ்ல கெபாசிட்டர் அதிகமா இருக்கனால இங்க C ன்னு சொல்றது எதுமா ஈக்குவலன்ட் கெபாசிட்டன்ஸ் ஓகேவா சோ ஹார்ட்லில ஈக்குவலன்ட் இண்டக்டன்ஸ் இங்க வந்து C ன்னு சொல்றது ஈக்குவலன்ட் கெபாசிட்டன்ஸ் ஓகேவா சோ ஹார்ட்லி ஆசிலேட்டரோட frequency கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன ஃபார்முலானா f is equal to 1 by 2 by root LC L வந்து என்னமா ஈக்குவலன்ட் இண்டக்டன்ஸ் அதே மாதிரி இதுல வந்து என்னமா நம்ம தெரிஞ்சுக்கணும் எதுல வந்து ஹார்ட்லில எத்தனை காம்போனன்ட்ஸ் இருக்கு ஓகேவா டேங்க் சர்க்யூட்ல ரெண்டு இண்டக்டர் ஒரு கெபாசிட்டர் ஓகேவா அதே வந்து கால்பிட்ஸ்ல ரெண்டு கெபாசிட்டர் ஒரு இண்டக்டர் நம்ம தெரிஞ்சுக்கணுமா next question a transformer in a bridge rectifier has 30 அதே மாதிரி நமக்கு என்னமா கொடுத்திருக்காங்க அதே மாதிரியே வோல்டேஜ் RMS ஓகேவா VRMS ஓட வேல்யூ கொடுத்துட்டாங்க ஒரு டிரான்ஸ்ஃபார்மர் ஒரு bridge rectifier இருக்க டிரான்ஸ்ஃபார்மர் என்ன பண்ணுதா அதோட செகண்டரியில VRMS வேல்யூ எவ்வளவு அப்படினா 30 வோல்ட் ஓகேவா சோ நம்ம ஒரு சம் சால்வ் பண்ணிட்டனால இந்த சம் உங்களுக்கு கண்டிப்பா ஈஸியா இருக்கும் ஓகேவா நமக்கு VRMS எவ்வளவு கொடுத்திருக்காங்கன்னா 30 வோல்ட் கொடுத்திருக்காங்க what is the peak output voltage peak output voltage என்னன்னு கேக்குறாங்க peakனா என்னமா சோ peak னு கேக்கலாம் maximum output voltage னு கேக்கலாம் அப்படினா என்னது Vm கேக்குறாங்க ஓகேவா சோ இங்க Vm கேக்கும்போது நமக்கு என்னமா நெக்லெக்டிங் இங்க பாத்தீங்களா இங்க ஒரு லைன் நமக்கு சொல்லிருக்காங்க நெக்லெக்டிங் டயோட் டிராப் நெக்லெக்ட் பண்ணிட்டு சொல்லுங்க டயோட் டிராப்பை கன்சிடர் பண்ணாம சொல்லுங்க in case கன்சிடர் டயோட் டிராப்னு நமக்கு கேக்கலாம் ஓகேவா சோ நெக்லெக்ட் பண்ணீங்கன்னா டயோட் டிராப்பை நம்ம கன்சிடர் பண்ண வேணாம்னு சொல்லிருக்காங்க ஓகேவா சோ இப்போ நமக்கு ஃபார்முலா தெரியும் தானமா Vm = என்னமா VRMS into root 2 ஓகேவா சோ VRMS வேல்யூ எவ்வளவுமா 30 அப்ப 30 into root 2 அப்ப என்னமா வரும் நமக்கு root 2 க்கு நமக்கு தெரியும் 1.414 அப்ப ஆன்சர் என்ன அப்படினா 42.4 ஓகேவாமா இதே நமக்கு டயோட் டிராப்பை கன்சிடர் பண்ணுங்கன்னு சொன்னாங்க அப்படினா சிலிகான் டயோட்னா எவ்வளவுமா அதுக்கு வோல்டேஜ் டிராப் 0.7 வோல்ட் அந்த 0.7 நம்ம ஆன்சர்ல இருந்து மைனஸ் பண்ணிட்டு சொன்னோம் அப்படினா நம்மளோட டயோட் டிராப்பை கன்சிடர் பண்ணிட்டு சொல்றோம்னு அர்த்தம் நெக்லெக்ட் பண்ணீங்கனா அதை கன்சிடர் பண்ண வேணாம் ஓகேவா இன் கேஸ் நமக்கு क्वेश्चनல டயோட் டிராப்பை கன்சிடர் பண்ண சொன்னாங்க அப்படினா சோ அதோட டிராப் இருக்குலமா
சிலிக்கானுக்கு 0.7 வோல்ட். அந்த 0.7 மைனஸ் பண்ணிட்டு நம்ம என்ன பண்ணிடலாம், ஆன்சரை நம்ம எழுதிடலாம். நெக்ஸ்ட் क्वेश्चन, a BJT has beta 100. ஒரு BJT ஓட கெயின் எவ்வளவு இருக்குமா, கரண்ட் கெயின் பீட்டா வந்து நமக்கு ஒரு BJT பைபோலார் ஜங்ஷன் டிரான்சிஸ்டரோட கெயின் எவ்வளவு இருக்கு அப்படினா 100 இருக்கு. அதோட பேஸ் கரண்ட் எவ்வளவு கொடுக்குறாங்க அப்படினா IB = 40 மைக்ரோஆம்ப். வாட் இஸ் தி கலெக்டர் கரண்ட் IC? ஓகேவா? சோ ஒரு BJT க்கு பீட்டான்றது 100 கொடுத்திருக்காங்க, பேஸ் கரண்ட் IB கொடுத்திருக்காங்க, கலெக்டர் கரண்ட் எவ்வளவுன்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? சோ நமக்கு இந்த இடத்துல அப்ப நமக்கு பீட்டா அப்படினு சொல்லும்போது அது என்னமா நம்ம சொல்லுவோம், இப்ப IC by ஓகேவா IB. அப்ப பீட்டா IC by IB தெரிஞ்சாதான் நமக்கு இப்ப என்னென்ன கொடுத்திருக்காங்கமா, IB கொடுத்திருக்காங்க, பீட்டா கொடுத்திருக்காங்க, IC தான் கேக்குறாங்க. ஓகேவா? சோ IC கேட்டா என்ன பண்ணலாம், பீட்டா * IB ன்னு நம்ம கண்டுபிடிச்சலாமா. சோ இதுக்கு நமக்கு தெரியணும். ஓகேவா? அப்ப டிரான்சிஸ்டர்ல நம்ம என்ன பண்றோமா, கரண்ட் கெயின் கண்டுபிடிக்கணும் அப்படினா பீட்டானா IC by IB நமக்கு தெரியணும். ஓகேவா? ரேஷியோ ஆஃப் கலெக்டர் கரண்ட் டு பேஸ் கரண்ட். ஓகேவா? சோ கலெக்டர் கரண்ட் டு பேஸ் கரண்ட் உள்ள ரேஷியோ தான் என்ன அப்படினா பீட்டா. சோ இது நமக்கு இதுல ஏதாவது ஒரு பாராமீட்டர் கேட்டாலும் நம்ம அடுத்ததை வச்சு நம்ம என்ன பண்ணிடலாம் அப்படினா எழுதிடலாம். ஓகேவா? சோ அப்ப IC வேணும் அப்படினா பீட்டா * IB. ஓகேவா? அப்ப பீட்டா * IB னும் போது என்னமா நமக்கு எவ்வளவு கொடுத்திருக்காங்க, 40 மைக்ரோஆம்ப். பீட்டான்றது 100, இது IB எவ்வளவு கொடுத்திருக்காங்க, 40 மைக்ரோஆம்ப் கொடுத்திருக்காங்க. ஓகேவா? 40 மைக்ரோஆம்ப் போது என்ன பண்ணுவோமா, சோ 100 பீட்டா, இது வந்து எவ்வளவு IB 40 மைக்ரோஆம்ப். மைக்ரோல என்ன பண்ணுவோமா, 10⁻⁻6. ஓகேவா? சோ -6 ன்னு போடும்போது என்ன பண்றோமா, இப்ப நம்ம என்ன பண்ணலாம், இங்கேயே வந்து நமக்கு 3 0 இருக்கு, இந்த -6 வேற. அப்ப இது என்ன பண்ணலாமா, 4 * 10⁻3 போடலாமாமா. சோ -6 னும்போது -6 + 3 அப்ப என்ன வருமா, 10⁻⁻3. ஓகேவா? அப்ப நமக்கு ஆன்சர் என்ன அப்படினா 4 மில்லி ஆம்ப் தான் ஆன்சர். ஓகேவாமா?